வணக்கம்ப்பா. நம்ம இன்றைக்கி 10 பாட்டு நூல்களை பற்றி கொஞ்சம் நல்லா பார்ப்போம். அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது எப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இதை பொதுவாக 10 பாட்டு நூல்களில் மொத்தம் 10 நூல்கள் இருக்கும். இதில் அகம் சார்ந்தது, புறம் சார்ந்தது, அகமும் புறமும் சார்ந்தது அப்படி 3 பிரிக்கிறோம். இதில் அகம் சார்ந்தது 4 நூல்கள், புறம் சார்ந்தது மொத்தம் 5 நூல்கள், அகமும் புறமும் சார்ந்தது 1 நூல். ஓகேங்களா? சரி, இப்போ ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு வரும். இப்போ குறிஞ்சிப்பாட்டு கபிலர். ஸோ குறிஞ்சிப்பாட்டு கபிலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குறிஞ்சி நிலத்தில் அது அப்படியே அந்த மழை சார்ந்த பகுதியில் உட்காந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? குறிஞ்சி கபிலர். முல்லைப்பூ வச்சா பூதம் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னா முல்லைப்பாட்டு நப்பூதனார். சின்ன பிள்ளையில் மிரட்டுறதுக்காக நம்ம சொல்லியிருப்பாங்க. அதாவது பூ பூ கமகமான இருந்தால் பேய் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம்லே, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். முல்லைப்பாட்டு நப்பூதனார். ஓகே, பூதம் பிடிச்சிக்கிறோம். பட்டினப்பாலை. இது பட்டினப்பாலை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்படியே எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கொட்டினப்பாலை. பாலை கொட்டிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, திருன்னு முடிப்பாங்க. அப்போ கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நெடுநெல் வாடை. இதில் நெல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நெல் கீரர். அப்போ நெல்லை விற்கிறார் நக்கீரர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெடுநெல் வாடை, நெல்லை விற்கிறார் நக்கீரர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? திருமுருகாற்றுப்படை. ஸோ திருமுருகாற்றுப்படை நம்ம இதில் பார்த்துருவோம். முருகரை பற்றி, ஆக்சுவலாக இது முருகரை பற்றி பாடப்பட்ட பாடல் தான், நக்கீரர் பாடின பாட்டு தான். நம்ம சினிமாவில் கூட ஒரு பாட்டு பார்த்துருப்போம், ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா. அந்த பாட்டு உண்மையிலே திருமுருகாற்றுப்படையில் வந்த பாட்டு தான். ஸோ அதில் பாடினவர் நக்கீரர், அது முருகர். ஓகேவா? அந்த நக்கீரருக்கு மட்டும் 2 எழுதியிருக்காரு. நெடுநல் வாடை 1, இன்னொன்று திருமுருகாற்றுப்படை. அதே மாதிரி பொருநராற்றுப்படை. பொருநராறு அப்படிங்கிறப்ப இந்த நாரை கொக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு அழகாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ பொருநராற்றுப்படை அப்படிங்கிறது நாரை கொக்கு, இந்த ரகங்கள் எல்லாமே கண்ணு அழகாக இருக்கும். முடத்தாம கன்னியார் ஞாபகம் வச்சுக்கலாம். சிறுபானாற்றுப்படை. இப்போ நல்லூர் நத்ததனார். இந்த நத்தை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா சின்னதாக தான் இருக்கும். ஸோ அப்போ இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நல்லூர் நத்ததனார் சிறுபானாற்றுப்படை. இது மாதிரி பெரும்பானாற்றுப்படை, அது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான். ஸோ எப்படி அவர் பாலை கொட்டிட்டு திரு முடிக்கும்போது அவர் கண்ணு பெருசாக தானே அது இருக்கும். அப்போ பெரும்பானாற்றுப்படை, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஞாபகம் வச்சுக்கலாம். மலைபடு கடாம். மலையும் குன்றும் ஒன்று தான். ஸோ மலையோட சின்ன சைஸ் தான் குன்று. ஸோ மலைபடு கடாம் பெருங்குன்றூர் பெரும் கௌசிகனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மதுரை காஞ்சி. மதுரைக்கு போனால் மாம்பழமும் மருதாணியும் அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாங்குடி மருதனார். நம்ம பிள்ளைங்க தான் அதிகமாக மருதாணி வைக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ மதுரை காஞ்சி, மாங்குடி மருதனார். ஓகே, சரி. இப்போ ஒவ்வொன்றிலையுமே அந்த நூலுக்கான பாட்டுடை தலைவன் யார், அதில் மொத்தம் எத்தனை அடிகள் இருக்குது, இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ இதில் பொதுவாக அகம் சார்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது பூ சார்ந்தது குறிஞ்சி, முல்லை, பட்டினப்பாலை, நெடுநல் வாடை. ஸோ அப்போ குறிஞ்சி, முல்லை அழகாக வாடையாக இருக்கும், கூட பாலும் சேர்த்துக்காங்க. சரியா? அப்போ இது 4மே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். குறிஞ்சி, முல்லை, பாலை, அது கூட சேர்ந்து வாடை. இந்த 4ம் கமகமன்னு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது படைகள். திருமுருகாற்றுப்படை, பொருநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, இந்த படையெல்லாம் திரட்டி மலைப்பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் புறம் சார்ந்தது. அகமும் புறமும் சார்ந்தது மதுரையும் காஞ்சியும். 2 ஊர் பேர் வந்திருக்கு இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அகமும் புறமும் சார்ந்தது மதுரை காஞ்சி. ஓகே, இப்போ குறிஞ்சி பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா, இங்கே ஆக்சுவலாக பாட்டுடை தலைவன் கிடையாது. ஆக்சுவலாக கபிலர் எதுக்காக இந்த பாட்டை பாடினார் அப்படின்னா, ஆரிய மன்னர் ஒருத்தருக்கு தமிழ் மொழியோட பெருமையை சொல்கிறதுக்காக தான் குறிஞ்சி பாட்டை பாடுறார். ஸோ இது மொத்தம் 261 அடி. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்படி கட்டலாம், குறிஞ்சி பூ 2 கட்டலாம், 1 கட்டலாம், 6 கட்டலாம் அப்படிங்க வச்சுக்கோங்க. இப்போ 2, 6, 1. முல்லைப்பாட்டு 103 அடி. இது நம்மளுக்கு ஏற்கனவே அதிகமாக தெரிஞ்சதான். இந்த இதுக்கு மட்டும் தலைவன் இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பாண்டிய நெடுஞ்செழியனும் தலைவனாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. இதில் மொத்தம் 103 அடி. ஓகேங்களா? இது மொத்தம் 103 அடி. இதுதான் இருக்கிறதுலே சின்ன 10 பாட்டு நூல்களில் மிகச்சிறிய நூல் எதுனா முல்லைப்பாட்டு தான். அடுத்து பட்டினப்பாலை. பாலை கொட்டிட்டோமா, அதே மாதிரி இங்கே கரிகாலன். யார்கிட்ட கொட்டினோம், காலன் அவரோட காலில் கொட்டிட்டோம். கரிகாலன் அவரோட காலில் நம்ம பாலை கொட்டிட்டோம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ பட்டினப்பாலை, கடியலூர் உருத்திரங்கண்ணனார், கரிகாலன். இது 301 அடி. அப்போ முல்லைப்பாட்டு 103 அடி, பட்டினப்பாலை 301 அடி, அப்படியே ரிவர்ஸாக இருக்குது. அடுத்து நெடுநல் வாடை நக்கீரர். இது பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி பாடியது. 188 அடிகள். அடுத்து புறம் சார்ந்தது படிக்கும்போது படைகள் எல்லாமே 4 படையும் ப்ளஸ் அதோட படையும் மலையும் சேர்ந்தது புறம் சார்ந்தது. திருமுருகாற்றுப்படை நக்கீரர், முருகன் பாட்டு 317 அடிகள். ஓகேவா?
அடுத்து பொருநராற்றுப்படை முடத்தாம கண்ணியார். இங்கேயும் யாரை பற்றி தான் பாடுறோம்? கரிகாலனை பற்றி பாடுறோம். முடத்தாம கண்ணியாரும் கரிகாலனை பற்றி தான் பாடுறாரு. 248 அடிகள். இந்த முடத்தாம கண்ணியார், முடம் அப்படின்னா கொஞ்சம் ஃபிசிக்கலி இது இம்பேக்டாக இருக்கவங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ கரிகாலனுக்கு கூட கால் ஏன் கருப்பாச்சு அப்படின்னா அவரோட கால் வந்து கருகி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதோட லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு விபத்தில் அவரோட கால் வந்து கருகிறோம். ஸோ அதனால் அதனால தான் அவர் பேர் கரிகாலன். ஆக்சுவலாக அவர் பேர் திருமாவளவன். ஓகே, சரி. பொருநராற்றுப்படை அப்படிங்கிறது 248 அடிகள். ஸோ தமிழ் சொற்கள் மொத்தம் 247, அதில் ஒன்று சேர்த்தா 248 அடிகள். இது வந்து முடத்தாம கண்ணியார் கரிகாலனை பற்றி 248 அடிகள் பொருநராற்றுப்படையில் பாடுறார். சிறு பாணாற்றுப்படை நல்லூர் நத்ததனார். நல்லியன் கோடனை பற்றி பாடுறார். நல்லூர் நத்ததனார் நல்லியன் கோடனை பற்றி பாடுறாரு. 269, ஓகேவா? 261 வந்து குறிஞ்சிப்பாட்டு, 269 வந்து சிறுபாணாற்றுப்படை. அடுத்து பெரும்பாணாற்றுப்படை வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இங்கே பாட்டுடை தலைவன் யாருன்னா தொண்டைமான் இளந்திரையன். மொத்தம் 500. ஓகேவா? தொண்டைமான் இளந்திரையன் வந்து 500 அடிகள் உள்ளதை இவரை பற்றி உருத்திரங்கண்ணனார் பாடுறார். உருத்திரங்கண்ணனார் 2 பாடியிருக்கார். பட்டினப்பாடை, இன்னொன்று பெரும்பாணாற்றுப்படை. பட்டினப்பாடைங்கிறது கரிகாலனை பற்றி பாடியது. பெரும்பாணாற்றுப்படை அப்படிங்கிறது தொண்டைமான் இளந்திரையனை பற்றி பாடக்கூடியது. மலைபடு கடாம் பெருங்குன்றூர் பெருங்கவசிகனார். இவர் வந்து நன்னனை பற்றி பாடியிருப்பார். 583 அடிகள் கொண்டது. அடுத்து அகமும் புறமும் சார்ந்தது மதுரை காஞ்சி. மதுரைனாலே நம்ம பாண்டிய நெடுஞ்செழியன் தான். மாங்குடி மருதனார் இவரை பற்றி பாடியிருக்காரு. மொத்த அடிகள் 782 அடிகள். ஸோ இதில் ரொம்ப சிம்பிளாக அடிக்கடி கேட்குற கொஸ்டின் சொல்லுவாங்கன்னா இது எந்த பாவினால் ஆனதுன்னு சொல்லுவாங்க. இந்த 10 பாட்டுமே ஆசிரியப்பாவால் பாடப்பட்டவை தான். ஸோ இதில் எந்த பாட்டு கொடுத்து எந்த வெண்பாவால் ஆனது அப்படின்னா கண்ணை மூடிட்டு அடிங்க. எந்த பாவால் ஆனது அப்படின்னு சொன்னால் ஆசிரியப்பா தான் இந்த 10மே. ஓகேங்களா? தேங்க்யூ.